வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதனோடு கூட தேவன் வாசம் பண்ணும்படி, அந்த மனிதனை நேசித்து அந்த மனிதனோடு கூட தன்னுடைய வாழ்நாட்களை கழிக்கும்படி, அந்த மனிதனோடு கூட தன் கரங்களை வைத்து நடத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. நல்லா கவனிக்கணும். அழகாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். நல்ல கவனிங்க பார்க்கலாம். உலக பிரகாரமான கதவையும் உலக பிரகாரமான ஜன்னலையும் கர்த்தர் தட்டலங்க. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தினுடைய கதவை கர்த்தர் தட்டுகிறாராம். இன்னைக்கு தேவனை போல உருவாக்கின, தேவனுடைய சொற்படி கேட்டு நடக்க வேண்டிய மனிதனுக்கு கடவுளுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் உருவாயிடுச்சு. மனிதனோடு கூட உறவாட வேண்டிய தேவன் இன்றைக்கு அநேக மனிதர்களை விட்டு விலகி நிற்கிறாரா? மனிதர்களுக்கும் தேவனுக்கும் எப்பொழுதும் ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாதா? மனிதர்களுக்கும் தேவனுக்கும் எப்பொழுதுமே ஒரு விரிசல் இருக்கக்கூடாதா? விரிசல் வருவதற்கு காரணம், பிரச்சனைகள் வருகிறதற்கு காரணம் நல்ல கவனிங்க பார்க்கலாம். தேவனோடு கூட மனிதன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்குமா? தேவனை விட்டு கடுகளவு கூட மனிதன் விலகினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நரகலாய் மாறிவிடுமா? இந்த பிளவு தேவன் நேசித்து உருவாக்கின மனுஷனுக்குள்ளே அல்லது மனுஷனிடத்திலிருந்து அந்த பிரிவு, அந்த விலகல் வருகிறதற்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரத்துல 2வது வசனம் அழகா சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அக்கிரமங்களே, வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு பிளவு வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மனுஷனிடத்தில் இருக்கிற பாவங்கள், மனுஷனிடத்தில் இருக்கிற அக்கிரமங்கள். போன முறை நான் உங்களுக்கு சில வசனங்கள் எல்லாம் வாசித்து காண்பித்தேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல வாசிக்கிற போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16வது அதிகாரத்துல நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி கர்த்தர் என்ன இத்தனை பெரிய தீங்கா கூறுவார் என்றும். அதுக்கு முன்னாடி 4வது வசனத்தை வாசிக்கணும். மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள், அவர்களுக்கு புலம்புவார்கள். மகா கொடிய வியாதிகளினால் சாவார்கள், அவர்களுக்கு புலம்புமாறும் அவர்களை அடக்க பண்ணுமாறும் நிலத்தின் மேல் எருவாவார்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. இந்த கையில இருக்கு பாத்தீங்களா, நீ உன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய எந்த காட்சிகளா இருந்தாலும் இந்த வேதத்திற்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு காரியத்தை நீ பார்க்க முடியவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகி இன்றைக்கு நம்ம இடத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். வசனம் சொல்லுது பாருங்க,
கொடிய வியாதிகளினால் சாவார்களாம். புதைப்பதற்கு இடமே இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் அவருடைய மறைவுகளுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்வதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல உங்ககிட்ட நான் ஒரு சாட்சி சொன்னேன். ஒரு பல மாதங்களாக பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணுக்கு பிள்ளை பேர் கிடைத்தது. அந்த பெண் அந்த கொரோனாவுடைய அச்சுறுத்தலின் நிமித்தமாக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். குழந்தையும் காப்பாற்ற முடியாது, தாயையும் காப்பாற்ற முடியாது. அடுத்த திருத்தமா டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படிங்க பார்க்கலாம். நேசர் எவ்வளவு பெரியவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதற்கு எவ்வளவு பெரிய சாட்சிகளை கத்தரிச்சிருக்கிறார்கள். கண்ணீர் மல்க என்னிடத்திலே அவர்களுடைய கூக்குரல் எட்டின போது ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் என்கிட்ட பேசினார். பயப்படாத, உன்னை சுற்றிலும் மரண வளையம் விரிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். கொடிய பருக்களினாலே நீ பாதிக்கப்படுவதெல்லாம் உண்மைதான். நான் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை சொன்னேன். முதல்ல கர்த்தர் எனக்கு சொன்னாரு, பிள்ளையுடைய தாயை நான் பாதுகாப்பேன்னு சொன்னாரு. இரண்டாவது, நான் கேட்கிறப்ப தெளிவா கேட்டேன். நான் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, 2 பேரையும் காப்பாற்றுவது கடுகளவு கூட வாய்ப்புகள் கிடையாது, நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படின்ட்டு கூட சொல்லுங்க. காப்பாற்ற முடியாது என்ற ஒரு வார்த்தை அழுத்த திருத்தமா சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுடைய எண்ணம்லாம் என்ன தெரியுங்களா? உள்ள மறிச்சாலும் பரவாயில்ல, மக ஜீவனோடு கூட இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா கட்ட சொன்னாரு, உன் மகளுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னாரு. 2வது ஜெபிக்கிறப்போ கத்த சொன்னாரு, தாயும் சேயுமாக நான் பாதுகாப்பேன் என்று கத்த சொன்னாரு. இது ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து கத்த பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆதாரபூர்வமாய் கத்த வைத்திருக்கிறார். அவங்களும் வெளியில யாரும் கிடையாது, நம்ம சபையாரை சேர்ந்தவர்கள் தான். கடைசியில ஜெபிக்கிறப்போ கத்த சொன்னாரு, 2 பேருக்கு ஒவ்வொரு வார்த்தை எனக்கு சொல்றதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க கிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன், ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். கத்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, பயப்படாதீங்க பயப்படாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இன்னைக்கு அந்த அம்மாவும் தாயும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. சொல்லுங்க. சில நேரங்கள்ல எல்லாமே பொய்யாயிடுங்க, ஆண்டுடைய வார்த்தை ஒரு காலமும் பொய்யாகாது. எனக்கு நினைவு தெரிந்து என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை கூட கர்த்தர் பொய்யா ஆக விட்டதே கிடையாது. இன்னைக்கு வரையும் நான் கடவுள்கிட்ட அதுதான் கேட்கிறேன். ஒரு வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை நான் சொன்னாக்கா அந்த வார்த்தையை நிறைவேற்றணும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல கவனிக்க பார்க்கலாம். அந்த அந்த கிருமி வந்து அவ்வளவு பரவி நல்லா குடிச்சு பாருங்க. அந்த பிள்ளை ஒரு நிமிஷம் கூட வெண்டிலேட்டருடைய சுவாசம் இல்லாம ஜீவிக்க முடியாது. நல்ல கவனிக்க பார்க்கலாம். உள்ள வளரக்கூடிய அந்த சிசுக்கு இந்த ஆக்சிஜன் அளவுக்கு சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு திராணி கிடையாது. 2 உயிர் போராடும். கொஞ்சம் வெண்டிலேட்டர்ல இருந்து எடுத்துட்டாக்க உடனே மறிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. உண்மைதான், இல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றது உண்மைதான், பொய் கிடையாது. ஆனா மருத்துவர்களுக்கும் மேல நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நான் தான் சொல்றேன், எது யார் சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள அந்த கடவுள் மேல வச்சிருக்க பத்தின நம்பிக்கை அதை மட்டும் இழக்காதீங்க. என்ன வேணாலும் உங்களுக்கு பாசிட்டிவா என்ன வேணாலும் பேசிட்டோம், ஐயோ அப்படியா இப்படிதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நடக்காது அவ்வளவுதான் என்ன வேணாலும் சொல்லட்டும். இயேசுவை பார்த்து ஒரே ஒரு மட்டும் சொல்லலையே உன்னை நல்லா காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு, இயேசு ஒரே ஒரு முறை கூட பார்த்து சொல்லலையே உன் கடப்பிச்சினை தீர்க்க முடியாது சொல்லிட்டு, உன் குடும்பத்தில் இருக்கிற யுத்தங்களை என்னால் தீர்க்க முடியாது சொல்லிட்டு, உனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை என்னால் கொடுக்க முடியாது சொல்லிட்டு இயேசு என்னைக்காவது உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? முடியாது சொல்லிட்டு கையை விரிச்சிருக்கிறாரா?
ஒரு காலமும் அவர் செய்கிற தேவன் அல்ல. ஒரு காலம் அவரை நம்புகிற பிள்ளைகள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை தழும்பி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை நீ கடந்து போகிற பாதைகள் கரை காணாதபடி ஒரு தத்தளிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை கண்டு சொல்றாரு, நீ தழும்பி போனாலும் உன் படகு கீழே கவிழ்ந்து விடாதபடி நங்கூரமாய் உனக்கும் எனக்கும் இயேசு துணையாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரையில் நம்ம பத்திரமாய் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருங்க ஆச்சரியமா கெட்ட நடத்திட்டு வந்துட்டாரு. அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியுமா, வென்சி பார்க் கீழ்ப்பாக்கத்துல இந்த பாக்ஸ் அடிக்கிற இந்த மரண பெட்டிகள் அடிக்கக்கூடிய ஸ்தலம், பெரிய இது கலைஞருக்கு ஜெயலலிதாக்கள்லாம் கூட அங்கதான் அடிச்சாங்க. கடந்த நாட்களில் ஒரு போதகர் மரித்ததற்காக அங்க ஆர்டர் பண்றதுக்காக ஆர்டர் பண்ணப்போ அவங்க சொல்லிட்டாங்களாம், 1 மாசத்துக்கு பாக்ஸ் ஸ்டாக் கிடையாது. மரண ஓலம் எங்கு பார்த்தாலும் என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம், ஒரு பீதி கண்ணிமைக்கக்கூடிய நேரத்திலே உடைய அவைகளை எல்லாம் அப்படி ஸ்தம்பித்து நிற்க வைக்கிறது. அதைத்தான் இறைமையை தீர்க்கதரிசியில சொல்றாரு, கொடிய மகா கொடிய வியாதியின் பருக்கள். இதை விட ஒரு தெளிவான வார்த்தையை யாரால சொல்ல முடியும்? ஆமோஸ் தீர்க்கதரிசி அழகா சொல்லி இருக்கிறாரு, இந்த சிச்சுவேஷன்ல தான் என் பிள்ளைகளுக்கு நான் மறைவாக இருந்து நடத்த விரும்புகிறேன். என் பிள்ளைகள் நான் தட்டக்கூடிய சத்தத்தை, நான் அழைக்கிற சத்தத்தை, நான் கூப்பிடுகிற சத்தத்தை என் ஜனம் கேட்டு எனக்கு அவருடைய இருதயத்தை திறந்து கொடுத்தாள். நான் அவர்களிடத்திலே வந்து பிரவேசித்து அவர்களோடு கூட நான் இருந்து அவர்களை நான் நடத்துவேன். வசனம் தானே சொல்லிச்சு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 28வது வசனம் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது நம்ம செய்யறது கிடையாது, செய்யக்கூடாதது நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய பட்சத்துல கொண்டு வந்துட்டு நீங்க ஃப்ரீயா இருந்து கத்த சொல்ற. நம்ம ஆண்டவரை தூக்கி விலக்கி வச்சுட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்மளே போராடிட்டு இருக்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளே போராடிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கத்துல நம்ம கூட கடவுளை கொண்டு வந்து சேர்க்கிற வேலை மட்டும்தான் நமக்குரிய வேலை. அவரை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா எல்லாரும் வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வேலையை ஒரு காலம் விட்டுறாத. அந்த வேலை ஒரு காலமும் நடக்காம போயிடக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பெற்றாரு, அவருடைய அழைப்பின் சத்தத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். என்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அவருடைய சத்தம் உன் காதுகளிலே கேட்கிற நேரம் வருகிறது. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தைகளுக்கு அறிகுறியாய் இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அன்பான ஒரு தேவனுடைய தாசன் கேட்டாரு, இன்னும் நான் எத்தனை காலம் பயணம் செய்யணும், இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகத்துல நான் வாழணும், எப்படி வருவீங்கன்னு கேட்கிறார். அதுலயும் சொல்லுங்க பாத்தீங்களா. ஏன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள் என்பது குறைவான நாட்கள், அது வேதனைகள் பெருக்கம் உள்ள ஒரு நாட்கள். நான் சொல்றேங்க, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதிகமான நம்ம பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகக்கூடிய நாட்கள் தான். இந்த நாட்கள்ல இந்த பிரச்சனைகளை கடந்து நீ சமாதானமா வாழணும்னாக்கா உனக்குள்ள இயேசு இருந்தா மாத்திரம் தான் வாழ முடியும். உனக்குள்ள இயேசு இருக்கணும். ஒரு பிசாசு ஒரு குடும்பத்தை வஞ்சிப்பதற்காக ஓடி வருகிறது, பிளான் பண்ணி வரான். அந்த குடும்பத்துல அவன் அடியெடுத்து வைக்கிற போது ஒரு சத்தம் அந்த பிசாசுடைய காதுகளிலே விழுகிறது. அந்த குடும்பம் சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை பாடி தங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரத்தை
தேவனுடைய சமூகத்திலே செலவிட்டுக் கொண்டிருந்தார். சரி, பிசாசு நினைச்சான் போய் எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனதை கலைத்து விடலாம், இந்த குடும்பத்திற்குள்ள போயிட்டு தேவையில்லாத யுத்தங்களை கொடுக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உள்ள வந்தானா. உள்ள வந்தனாக்கா எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு, எல்லாம் சுத்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவிலே இயேசு நின்றுட்டு இருக்கிற விசுவாசம். அவர்களுக்கு நடுவில் தேவன் இருக்கிறாரா? வசனம் தானே சொல்லுது, நான் உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்துல தெளிவா இந்த வசனம் அழகை சொல்லுகிறது. நான் உங்கள் மத்தியிலே உலாவி. எப்போ கர்த்தர் உங்க மத்தியில உலாவுவாரா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் வந்து இருப்பாரா? திங்கட்கிழமையிலிருந்து ஃபுல் லாக்டவுன் கொடுத்துட்டாங்க. ஸ்தோத்திரம். என்ன பண்ண போறோம் நம்ம? நல்ல கவனிக்க. உன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய பாரத்தை அறிந்து கொள். இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அநேக ஜனங்களுக்காக மண்டியிட்டு அநேக ஜனங்களுக்காக போராடக்கூடிய ஒரு மனுஷனா நீ மாறணும். மனுஷனா நீ மாறணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருமா? நீ ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த குடும்பத்தை, இந்த தேசத்தை அழிவின் பாதையிலிருந்து மீட்குமா? அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த இந்த 3 மாசத்துல மட்டும் இறப்பு எண்ணிக்கை 2 மடங்கு பெருகி இருக்கிறதா? ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லி சொல்லுங்க. ஆண்டு சொன்னார், திறப்பில் நிற்க சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன். இந்த அழிவிலிருந்து ஜனத்தை மீட்பதற்கு, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து ஜனத்தை மீட்பதற்கு, இந்த வியாதியின் மத்தியிலிருந்து ஜனத்தை மீட்பதற்கு ஒரு மனுஷனை கட்ட தேடி சொல்லிட்டு இருக்கிறார். வீட்டில் இருக்கிற நேரத்தை பயன்படுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமா குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா கர்த்தரை துதிங்க. குடும்பமா ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை பலப்படுத்த வைங்க. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ள கர்த்தர் வர ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்குள்ள கர்த்தர் வர ஆரம்பிச்சிட்டாருனாக்கா அவன் என்ன பிளான் பண்ணாலும் பண்ணட்டும், உங்களை தொட கூட அவனால முடியாது. நீ எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். நான் அதுதான் சொல்லுவேன். அதாவது தைரியம் என்பது 2 விதமான தைரியம். கடவுளே இல்லா கட்டி சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு வேஸ்ட். இது எப்படின்னா வேஸ்ட். உள்ள ஃபுல்லா போலா இருக்கும், லைட்டா ஒரு தண்ணி இருந்துச்சுனாக்கா புது புது கொட்டிட்டோம். இந்த தைரியம் வேஸ்ட். இதுக்கு முன்ன கரை சேர்க்காது. இயேசு உள்ள இருக்கணும். அவர் இருக்கிற நம்பிக்கையில சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இது தங்கள் நம்பிக்கை. வீண் பெருமையை கர்த்தர் எதிர்பார்க்கல. உன்னுடைய சுய முயற்சியினால் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் விரும்பல. நான் திருப்பி சொல்றேன், எல்லா மனுஷனுடைய பெருமைகளும் அகன்று போகக்கூடிய அளவிற்கு என் ஆண்டவர் ராஜரீகப்படக்கூடிய நாட்கள் வருகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றக்கூடிய நாட்கள் வருகிறது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் முடிவை உண்டாக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் நேசர் உனக்குள்ளே வருவதற்கு காத்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. ஏன்டவர் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள வேணுமா? நாங்க இவ்வளவு ஜெபம் பண்றோமே, எங்க கண்ணீரை கண்டு ஒரு மனம் இழக்கக்கூடாதா? அப்படிலாம் கேட்ட போது கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதுதான் சரியாய் புடமிடப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்குவதற்கு ஏற்ற சமயம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த வியாதி வந்து போறதுக்குள்ள பதர்கள் எல்லாமே போயிடுமா? கவனிக்கிறீங்களா? நான் கேட்கறது கவனிக்கிறீங்களா? இந்த வியாதியின் முடிவிற்கு பார்த்தீங்களா, இந்த வியாதியின் முடிவில் நிறைய பதர்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? எரிஞ்சு சாம்பலா போயிடுமா? கோதுமை மணிகள் எல்லாம் அப்படியே மேல வந்து அப்படியே முளை கட்டி அப்படி நிற்குமா? கையை தட்டி பெரியவர், ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு
விழக்கூடிய கோதுமை மணிகளாய் 1, 10, 30, 60, 100 பலன்களை கொடுக்கிற தேவன் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆண்டவர் தான் சொன்னார், நீ இதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு யாரை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்களை நான் நிலைநிறுத்துவேன். அதனால்தான் நானு என்னால இந்த லெவல் தான் வர முடியும். அதனால்தான் நான் சொல்றேன், கடவுளோடு கூட உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டுனாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதை மட்டும்தான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதை மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனுஷியா உன்னை கொண்டு போய் லெவல் பண்ணி நிறுத்திடணும். மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. லெலி சொல்லுங்க மக்களே. ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்து நீ கலங்காதன்னு சொல்றாரு. எதை குறித்தும் புலம்பாத, எதை பார்த்தாலும் பயப்படாத. எதை பார்த்தாலும் பயப்படாத. கர்த்தர் கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ கடந்து போனாலும் சரி, உன்னை கர்த்தர் பத்திரமா உன்னை பாதுகாப்பார். நிறைய சாட்சி, நான் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேனாக்கா செய்தியை என்னால கடுகளவு கூட போக முடியாதுங்க. அவ்வளவு சாட்சிகள் நிறைந்து போய் கிடக்கிறாரு. என் காதுகள் கேட்க டாக்டர் சொன்னது, அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிருக்கிறேன். அவங்களெல்லாம் இன்னைக்கு சமாதானமா கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். வீட்டுல சந்தோஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துட்டு இருக்கிறாருங்க. எத்தனை குடும்பங்கள் ஹாஸ்பிட்டல் சுத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி மரண வளையத்தில் அகப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாக்கி நம்மை பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க, கிருபை. அப்படி சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்று சொல்றாரு, இது தேவன் உன்னுடைய இருதய கதவை தட்டுகிறதை நீ கேட்கக்கூடிய ஒரு நேரம். அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஒரு நேரம். நல்லபடி முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை நீ கேட்கணும். இரண்டாவது இருதயத்தை நீ திறந்து கொடுக்கணும். மூணாவது அவரோடு கூட ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை செய்யணுமா? கவனிக்கிறீங்களா? முதல்ல தேவன் பேசுகிற வார்த்தைகளை கேட்கணும். இரண்டாவது அவருக்காக உன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். மூன்றாவது உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தோடு கூட நல்ல உடன்படிக்கை செய்யணுமா? இது 3 காரியத்துல நீங்க தெளிவாய் இருப்பீர்களானால் தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் கூட அதுதான். கொடிய வேதனைகள் இன்னும் வருமா? இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருகிறது. இன்னும் பெரிய பெரிய உபத்திரவங்கள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சாப்பிட்டாலும் ஜெபிக்காம சாப்பிடாதீங்க. என்ன தண்ணியே குடிச்சாலும் சரி, அது ஸ்தோத்திரம் பண்ணாம தயவு செய்து குடிக்காதீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தாலும் அதை தேவனுக்கு முன்பதாய் கொண்டு வாருங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு முன்வைக்கப்பட்டதை ஸ்தோத்திரம் பண்ணி புசிங்கள். அது கஞ்சியா இருந்தா கூட சரிங்க. அதை சந்தோஷம் முறுமுறுக்காம சந்தோஷமா ஆண்டவர் இதை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு குடிங்க. இதை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரை சாப்பிட்டு நான் உமக்காக வாழணும்னு சொல்லுங்க. உணவு நேரத்தில் இதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சொல்லணும். உன் பசியை தீர்க்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல, தேவனுக்காக நீ வாழ்றதுக்காக தான் உன் பசியை தீர்க்கிறாரு. இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு போறாரு நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்யறாருனாக்கா ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் இருக்குதுங்க. அந்த தீர்மானம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்துட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுடைய என்னை அவருக்காக கர்த்தர் படைச்சாரா?
நீங்கள் நான் அவருடைய துதியை சொல்லி வரணுமா? அவருக்காக நம்ம அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணுமா? அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிற போதும் ஒரு சில சத்தம் என் காதுல வந்து விழும். ஒரு சில சத்தத்தை நான் நல்லா உணர்ந்து கேட்பேன். ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்ல போறாரு, என்ன காரியத்தை செய்ய போறாருன்னு சொல்லி அவ்வளவு மகிமையான காரியங்கள் எல்லாம் கருத்து செய்துட்டு இருக்கிறார். நினைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன், எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும், என் மீட்பர் எனக்குள்ளே இருக்கிறார். குணமாக்குவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ரட்சிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறார். அவருடைய கரங்கள் குறுகி போவதில்லையா? ஆமென். தாவீது சொல்றாருல 18வது சங்கீதத்துல 16வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் உயரத்திலிருந்து என்னுடைய கையை பிடித்து அவர் தூக்கி எடுத்தாரா. எல்லாரும் போயிட்டாங்க, தேவன் மாத்திரம் தான் தாவீதுடைய பட்சத்தில் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை கேட்காமல் போகிற போது, சில தேவனுடைய வார்த்தைகளை போய் நடக்காம போகிற போது சில கோபம் எனக்கு வரும். உரிமையோடு கூட பேசுவேன் நான் அவங்களை, ஏன் இந்த காரியத்தை செய்தீங்கன்ட்டு. அதே சமயத்தில் அவங்களுக்காக அழுது புலம்பி நான் ஜெபம் பண்ணுவேன். அவர் செய்கிறவங்களை கண்டிப்பேன், உரிமையா கண்டிப்பேன், அவங்களிடத்துல கண்டிப்பா பேசுவேன். அதே சமயத்தில் அதற்கு 2 மடங்கு ஆண்டு சமூகத்தில் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் நன்மையான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு செய்திருக்கிறாரு, இனிமேல் நமக்கு செய்ய போறாரு. அதனால ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க இருதயத்தில் என் தேவனுக்கு இடத்தை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்ண மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ண மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு கூட எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே, இன்றைக்கு இந்த லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தரை நான் தருகிறேன். தேவ பயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வரும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த யுத்த களத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த யுத்த களத்திலே பதர்களை ஒழிய பண்ணி, பதர்களை அப்புறப்படுத்தி, ஒரு சில நேரத்துல நல்ல கோதுமை மணிகள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க நினைக்கிறவங்கெல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில நேரத்துல கடவுளுக்காக வைராக்கியமா வாழணுன்றவங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாம புதையுண்டு போய் கிடக்குறாங்க. இந்த பதர்கள் மூடி மறைச்சிட்டு இருக்குது. இந்த பதர்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்து தூக்கி போட்டுட்டு புதைந்து போய் கிடக்கிற அவருடைய கோதுமை மணிகளை கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்து முத்துக்களை போல பிரகாசிக்க பண்ண போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கனமற்று போயிருக்கிற உன்னை ஒரு கனமுள்ள ஒரு புருஷனாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். அப்பிரயோஜனமற்ற உன்னை அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு புருஷனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவருக்கு பிரியமான சாயலை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரா? இதெல்லாம் எப்ப தெரியுமா? இன்றைக்கு ஐயோ முடியல சொல்லி நீ போராடிட்டு இருக்கிறியே, இந்த போராட்ட களத்தில் தான் அவருக்கு பிரியமான புருஷனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் எடுக்க போகிறாரா. அதனால கர்த்தர் சொன்னாரு, அந்த ஆயத்தம் பண்ணி எடுக்கிற நேரத்திலே உனக்குள்ள தேவன் இருக்க வேண்டாமா? அவன் தட்டுகிற சத்தத்தை கேட்க வேண்டாமா? அவருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டாமா? அவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டாமா? அவருக்கு உடல் ஒரு பலமான ஒரு உறவு இருக்க வேண்டாமா? என் ஜனத்தை இப்படி களத்திலே மறைத்துக் கொள்ளுங்கள். அந்த கர்ப்பிணியாய் இருந்த அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபித்த சத்தத்தை கேட்டு அந்த தாய் ஸ்ரீ இருவரையும் கட்ட சமாதானத்தோடு கூட கட்ட நடக்க செய்தீங்களப்பா. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகத்துவமான ஒரு காரியம்ப்பா. இது நாங்க மறக்க மாட்டோம்ப்பா. இன்னும் எத்தனை நன்மை எங்க அப்பா செய்யறாரு தெரியுமா? எத்தனை நன்மை தெரியுமா? ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே இத்தனை அளவிற்கு நல்ல கிருமிகள் இருக்கணுமா? அது குறைய 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 சரீரத்தில் இருக்கிற அத்தனையும் போயிடுமா? சில நேரத்தில் அது உயிர்ப்பிக்கப்படாதா?
அப்படி எல்லாம் அழிஞ்சு போன எத்தனையோ பேரை இன்னைக்கு ஜீவனோடு கூட கட்ட வச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் பேச கூட முடியல பாஸ்டர். எத்தனை சாட்சி தெரியுமாங்க? ஆனா எல்லாரையும் கத்த குணப்படுத்திட்டாரு, எல்லாரையும் கத்த சுகப்படுத்திட்டாரு, எல்லாரையும் கத்த பாதுகாத்துட்டாரு. அவங்க கடந்து வந்த பாதைகளை எத்தனை உபத்திரவத்தை அவங்க கடந்துட்டாங்க, பிரச்சனையை கடந்துட்டாங்க, உபத்திரவத்தை கடந்துட்டாங்க, பாடுகளை கடந்துட்டாங்க. ஐயா ஆண்டவர் அற்புதமா நடத்திட்டார். நான் இப்ப சொல்றேன், உங்களையும் கத்த நடத்துவார். அந்த பக்தர் சொன்னார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். அலங்கிடாதே, இறங்கிடாதே, கவியினால் இடித்து விடோ. அலங்கிடாதே, இறங்கிடாதே, கவியினால் இடித்து விடோ. நீங்க பார்க்கலாம், என்ன வேணாலும் எனக்கு முன்னாடி வரட்டும், எதையும் பார்த்து நான் ஒதுங்கி போக மாட்டேன், எதையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன், எதையும் பார்த்து ஒரு அச்சுறுத்தல் எனக்குள்ள வராது. நல்ல கவனிக்க பார்க்கிறேன், என்ன வேணாலும் வரட்டும், ஆனா இயேசு எனக்கு முன்னாடி போறாரு, இயேசு எனக்கு முன்னாடி போறாரு. போனலானவைகள் எல்லாவற்றையும் அவர் சுமையாக்க போறாரு. நல்ல கவனிக்க பார்க்கலாம், ஒரு சானிடைசர் போட்டனாக்கா ஒரு எத்தனை நிமிடங்கள் எத்தனை நொடி ஒரு மனுஷனுடைய கைகளுக்கு அது பாதுகாப்புன்னு தெரியாது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இயேசுவின் ரத்தம் பாதுகாப்பாக. அவர்தான் எனக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன். அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறப்பா, என் அன்பு பிள்ளைகளுடைய கரத்தில் நான் தருகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட கர்த்தர் இருந்து சமாதானத்தினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் வல்லமையினாலும் உடைய கிருபையினாலும் கர்த்தர்களை மூடி மறைத்து இரக்கத்தின் தேவன் எங்களுக்கு நன்மை செய்யும்படி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவர் நடத்துகிறப்பா, எங்கள் தேவைகளை கர்த்தர் சொன்னீங்க, என் ஜனத்திற்கு கர்த்தர் பாதுகாப்பாக இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.